வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் இங்கே சிறப்பாக சூப்பராக இருக்கோங்க. அப்பா இல்லாத மகன் அர்ஜுன் கோயம்புத்தூர்லேருந்து. உடனே ஓடிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அப்பா இல்லாததுனால அவங்க அம்மா தான் அவனுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அவங்க ஒரு காட்டன் மில்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அப்போ இந்த காட்டன் மில்லில் வேலை செய்கிறது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அவன் ஃபீல் பண்ணான். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த காட்டன் பண்டலில் தூக்கும்போது அவன் பார்த்துருக்கான் சில நாட்களில். அம்மா, காட்டன் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இது ரொம்ப வெயிட்டாக இருக்கே, இதை எப்படி நீங்கள் தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, காட்டன் கஷ்டமானதுன்னு யார் சொன்னால்? அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் அது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. இவனும் அந்த காட்டனை தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்படி ஒரு நாள் தூக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னால் அதை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிடுறான். நாளாக அவனுக்குள்ளே கொஞ்சம் புரிதல் வர ஆரம்பிக்குது. அப்போது சில நாட்கள் அவனும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்குது. இதில் அவனுக்குள்ள சில மாற்றங்கள் வருது. இப்போ அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காட்டன் ரொம்ப லேசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, இல்லை காட்டன் லேசாகல, நீ பலமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு புரிஞ்சுது, கணக்கு பயம் இல்லை, சமூகவியல்னா பயம் இல்லை, இந்த மாதிரி எதை நினச்சுமே பயப்படாமல் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பித்தான். பேசிக்காகவே அவன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். நம்ம தனியாக இருக்கோமே, அம்மாவும் நானும் இருக்கோமே, எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருந்த பையனுக்கு இப்போது ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிது. அடுத்து ஒரு மாற்றம் கிடைச்சிது பாருங்க. உங்களோட வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். இப்போது அர்ஜுன் ஃபீல் பண்ணார் இல்லையா கஷ்டம்னு, அது மாதிரி கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் ஒரி பண்ணவே தேவையில்லைங்க. பிரச்சனை பஞ்சு மாதிரி தான். பயப்படுறவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எளிமையான வாழ்க்கையை வேண்டாதீங்க. இறைவா, எனக்கு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான வலிமையை கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒவ்வொரு நாளும். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் சுமக்கிற சுமை நாளைக்கு உங்களை நிச்சயமாக ஒரு வலிமையானவர்களாக மாற்றுங்க. அடுத்த முறை உங்கள் வாழ்க்கை கனமாக இருந்தால் உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள், இந்த பிரச்சனைக்கு மேலே நான் வலிமையானவன், நான் வலிமையானவள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோ வேணும் அப்படின்னா, இதுவரைக்கும் அப்படியே ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட குரூப்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸை போடுங்க. டெய்லியும் வர நம்மளோட வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் மோட்டிவேட் ஆகி சூப்பராக ஷைன் ஆக போகிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.